அடுத்த பாடல் 1673. இப்போது அடியார்னா யாருன்னு பார்த்தோம். செழுமையான பாடல் தான், ஆனால் அடியார்களுக்கான விளக்கம் ரொம்ப பெருசாக பார்த்தோம். இப்படி அந்த அடியார் உடைய சிந்தனையில் யார் ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய உடம்பு மிக அழகாகும். இந்த இடத்துல எப்படி அழகாகும்? முதல்ல உள்ளே அகம் அழகாகும். ஏன்னா எல்லாரையுமே இறைவனை பார்க்குறாரு இல்லையா? இந்த அடியாருக்கான எண்ணம் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்குன்றது இப்போ அதற்கு விளக்கம் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்போம். அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல அகம் அழகாகின்றது. அகம்னா எங்கே? உள்ள. நம்ம பேச்சு வழக்காக சொல்லுவோம் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா? நம்ம வெளியில் இன்றைக்கெலாம் முகம் அழகாகிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறோம் இந்த இடத்துல. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலாம். உள்ளுக்குள்ளே அகத்தை உள்ளுக்குள்ளே சுத்தமாக வச்சுக்கிட்ட போதும் தானாகவே உடம்பு இந்த இடத்துல அழகாகிடும் இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல இந்த பாடலுடைய முதல் அடி என்ன சொல்கிறாரு? ஞானிக்கு சுந்தர வேடமும் நல்ல ஆம் அப்படிங்கிறார். இப்போ ஞானிக்கு சுந்தர வேடம் அப்படிங்கிறார். அப்போ அடியாராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அப்போ அந்த இடத்துல சிவஞானம் கிடைச்சிடுச்சு. ஏன்னா 3வது அடியில் சொன்னார் இந்த இடத்துல சிவஞானமானது பெற்றார்னு. சிவஞானம் தானாகவே கிடைத்து விடுகின்றது. அப்போ அடியாராக இருப்பவர்களுக்கு இங்கே சிவஞானம் பெற்றுடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஞானி ஆகிட்டார் இந்த இடத்துல. ஸோ இந்த பாடலில் எங்கே ஆரம்பிக்கிறார்? ஞானிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ ஞானிக்கு சுந்தர வேடமும் அப்படிங்கிறார். சுந்தரம்னா என்ன? அழகு என்று பொருள் இந்த இடத்துல. எங்கு அழகு? இந்த இடத்துல மனமும் அழகாக இருக்கின்றது, புறம் வெளியே உடம்பும் இந்த இடத்துல அழகாகவே இருக்கின்றது. இந்த வேடமும் நல்ல ஆம் அப்படிங்கிறார். அப்படின்னா இது ரொம்ப அவருக்கு நன்மைதான் செய்கின்றது இந்த இடத்துல. இப்போ நம்ம ஞானிகள் சித்தர்கள்லாம் பார்த்தோம்னா அப்படி முகமெல்லாம் நல்ல தேஜஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது என்னமோ ஒரு அக்னி பிழம்பு போல் தெரிவாங்க இந்த இடத்துல. உண்மையான ஞானிகளை நாம் தரிசிக்கும் போது பார்க்கும்போது இந்த இடத்துல அது நல்லது செய்யும். யாருக்கு நல்லது செய்யும்? அவர்களுக்கு, அவர்களோட உடம்புக்கு நல்லது செய்கின்றது என்பது ஒன்று. இன்னொன்று, அவரை பார்க்க வருகின்ற பக்தர்கள், அடியவர்கள், அவரை பார்க்க வருகின்றவர் இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கும் இது நல்லது தான் இந்த இடத்துல. இப்போ ஐயா கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா? நம்ம சிவனடியார்கள் இருக்கிற இடத்த விழுந்து கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்குமே அப்படின்னா இல்லையா? இதுதான். இப்போது அப்பர் இந்த இடத்துல அவ்வளோ உழவார பணி செய்தார் இல்லையா? அந்த இடத்துலலாம் போய் நம்ம விழுந்து கொடுக்கும்போது அது நமக்கும் நல்லது நடக்கும். அந்த இடத்துல உறுதியாக நம்ம எப்படி விழுந்து கும்பிடணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுபோல் நம்ம விழுந்து கும்பிடும் பொழுது இந்த இடத்துல நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கின்றது. அப்போ நமக்கும் நல்லது நடக்கின்றது. அதான் நல்ல ஆம் அப்படிங்கிறார். அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி. அந்த வேடமும் இங்கு நல்லது தான் இந்த இடத்துல. இது முதல் அடி. அடுத்த அடியில் என்ன சொல்கிறாரு? தான் உற்ற வேடமும் சிவயோகமே அப்படின்றார். ஸோ தானாகவே இந்த உற்ற வேடம் அப்படின்றார். உற்றனா என்ன? தானாகவே அமைந்த இந்த இடத்துல அதான் உற்ற. ஸோ தானாகவே அமைஞ்ச வேஷம். எந்த வேஷம்? அழகு என்கின்ற ஒரு வேடம் தானாகவே அவர்களுக்கு அமைந்து விடுகின்றது. அது அமர்ந்துச்சுன்னா அதுவே அவர்களுக்கு சிவயோகமே அப்படிங்கிறார். சிவயோகம், சிவம்னா என்ன? நிறைய முறை பார்த்துட்டோம் இந்த இடத்துல. அன்பு, அருள், அறிவதெல்லாம் சிவம். யோகம்ங்கிறார். யோகம் என்று சொல்லப்படுவது எது? எதையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் தான் யோகமே இந்த இடத்துல. அப்போ இவருக்கு அழகு வந்துடுச்சுன்றது, ஆகா நான் அழகாயிட்டேன் இல்லையா? என் கை நல்லா அழகாயிடுச்சு, கொஞ்சம் இளமையாயிட்டேன், என் முகமெல்லாம் அழகாயிடுச்சு, இது போல் எண்ணங்கள் வந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துல அவருக்கு இன்னும் உடல் மீது பற்று ஆகிடும் இந்த இடத்துல. ஆனால் அவருக்கு என்ன ஆகுதா? இந்த இடத்துல உடம்பு மனம் எவ்வளோ அழகானாலும் இந்த இடத்துல அவருடைய மனம் மேற்கொண்டு இறைவனை தான் பற்று தான். எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு தன்மையில் அவருடைய மனம் பெறுகின்றதா இந்த இடத்துல. அதான் சிவயோகம் அப்படிங்கிறார். அவருடைய மனம் இந்த இடத்துல அன்பின் மீது மட்டுமே சுற்றி கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல உலகத்தில் அனைவரும் நன்மை பெற வேண்டும் என்ற அந்த அறிவின் மீது மட்டுமே சுற்றி கொண்டிருக்கின்றது. அனைவரும் இந்த மாயை நீங்கி வெளியே வர வேண்டும் என்ற அந்த அருள் மீதே அவர்களுக்கு சுற்றி கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல. ஸோ இது சிவயோகமே. தானாகவே இந்த வேஷம் அவருக்கு கிடைச்சிடுச்சா இந்த இடத்துல? இது 2வது அப்படியில் சொல்கிறார். இது போல் இந்த வேஷம்தான் அப்புறம் அவ்வளோ உழவார பணி செஞ்சார் இந்த இடத்துல. ஏன் உழவார பணி சொன்ன? அவருடைய வயது இருக்குது இந்த இடத்துல. அவர் ஞானி என்ற அந்த சிவ யோகம் என்று சொல்லப்படுங்க அந்த வேடம் அவருக்கு கிடைச்சிடுச்சு. அடியார் என்ற எண்ணம் வந்துடுச்சு. அதனால் சிவப்பணி செஞ்சார் இந்த இடத்துல. செய்ததனால் ஒரு வேடம் வந்துடுச்சு இல்லையா? ஞானம் கிடைச்சிருச்சு அவருக்கு. இந்த ஞானத்தின் வடிவாக அவர் யார்ட்டையுமே சொல்லலை, நான் ஞானி ஆகிட்டேன், நான் பாட்டு பண்ணால் சிவன் வருவார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் ஆட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தார் இந்த இடத்துல. கண்ணால் பார்க்குறாரு, எங்கெங்கே எது நன்மை தேவைப்படுதோ ஒரு பாட்டு பாடுறாரு இந்த இடத்துல. உடனே அது தானாகவே நடந்துச்சு இந்த இடத்துல. அவருடைய வரலாறுல நிறையா பார்த்துருப்போம். இதெல்லாம் இந்த அவருடைய பெற்ற வேடம் இங்கு சிவயோகமாக அங்கு அவருக்கு இருந்தது.
அடுத்த அடியில் 3வது அடியில் ஞானம் அவ்வேடம் அருள் ஞான சாதனம் அப்படிங்கிறது. ஸோ ஞானம் அவர் பெற்ற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம் அவ்வேடம் அப்படிங்கிறது. ஸோ அவர் ஞானம் பெற்ற அந்த வேடமே இந்த இடத்துல, அதுவும் வேஷம் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவர் இந்த இடத்துல அந்த சிவயோகத்தில் இருந்தாலும் சிவஞானத்தை பெற்றாலும் இன்னும் இந்த இடத்துல அவர் உழவார பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஊராக போய் கோயில் கோயிலாக போய் இறைவனை பாடிக்கிட்டு தான் இருக்கார். இந்த இடத்துல மக்களுக்கு எது நன்மையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இந்த இடத்துல அந்த வேஷத்திற்கு எது அவருக்கு துணையாக இருக்கின்றதால் அருள் ஞான சாதனம் அப்படிங்கிற இறைவனது அருள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, அந்த அருள் இங்கே ஞான சாதனமாக இருக்கான். சாதனம்னா கருவி அப்படின்னு பொருள். அவர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் இந்த இடத்துல. திருஞான சம்பந்தனும் சரி அப்பரும் சரி அவர்கள் செய்த அதிசயங்களெல்லாம் நம்மலாம் சொல்லி மாறாது, அவ்வளோ அதிசயங்களை செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம், இதெல்லாம் சித்து விளையாட்டு, சித்து செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிடுறோம் அந்த இடத்துல. ஆனால் சித்து விளையாட்டு என்பதை விட அதற்கு மூல காரணம் இங்கு அருள் அவர்களிடம் நிறைந்து நிற்கின்றது. அடியாராக இருப்பவர்களுக்கு நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருளே ஒரு கருவியாக இருக்கின்றது இந்த இடத்துல. அந்த கருவி தான் என்ன ஆகுது இந்த இடத்துல, அவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல நன்மை செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்கும் இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் பார்க்கலாம் இந்த இடத்துல. இப்போ இவங்க அகம் தூய்மையாயிடுச்சு, புறம் தூய்மையாயிடுச்சு, இதெல்லாம் வச்சு பார்த்தாச்சு இந்த இடத்துல. இப்போ வெளியில் இவர்கள் தூய்மையாகி விட்டார்கள் இந்த இடத்துல. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்துல இன்னும் மாயையில் தான் இருக்கின்றார்கள், அழுக்கோட தான் இருக்கின்றார்கள் இந்த இடத்துல. இதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா என்று கேட்டால் அதுவும் பாதிப்பு வராது. ஏன் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஞானமே அவர்களுக்கு கருவியாக இருந்து அவர்களையும் காப்பாற்றுகின்றது. அதனால தான் அப்பரை தூக்கி கடலில் கட்டி தூக்கி போட்டாங்க, சுண்ணாம்பு காயில் போட்டாங்க, ஒரு பாதிப்பும் அவருக்கு வரல. ஏன் வரவில்லை என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய அருளானது ஒரு கருவி போல அவரை சுற்றி நின்று பாதுகாக்கின்றது. இந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் ஒரு உடையை போட்டுட்டு தீக்குள்ளே நடந்தே போவாங்க இந்த இடத்துல. அந்த வெளியில் இருக்கக்கூடிய நெருப்புனால் அவங்க உடம்புக்கு துளி கூட பாதிப்பே வராது. ஏன் பாதிப்பு வராது? அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை ஒரு கருவி போல் அவர்களை பாதுகாப்பது போல இந்த ஞானிகளுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அருளே அவர்களை பாதுகாக்கின்றது. ஸோ அப்போ இந்த ஞானம் என்று சொல்லக்கூடியது அந்த அருள் ஞான சாதனம் என்று சொல்லப்படுவது இந்த ஞானிகளையும் காக்கின்றது. ஞானிகள் யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நன்மையும் செய்து கொடுக்கின்றது. எல்லாத்துக்குமே இது கருவியாக பயன்படுகின்றது. அடுத்தடியில் சொல்றது ஆனதும் ஆம் ஒன்றும் ஆகாது அவனுக்கே அப்படிங்கிறார். ஆனதும் ஆம் ஒன்றும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆனதும் அப்படின்னா எது ஆனதும் இந்த இடத்துல அப்படின்னா அந்த இதை 2 வகையாக பொருள் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் என்னன்னா இந்த ஞான சாதனம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஆனதும் இந்த இடத்துல. இப்படி ஒரு அதுவாகவே இருக்கு. ஆனதும் ஆம் அப்படின்னா இந்த ஞான சாதனம் அதுவாகவே இவர்கிட்ட இருக்கு, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறார். ஸோ அந்த அந்த இதனால இவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஞானத்தை வச்சுருக்காரு. இப்போ அவர் வச்சுட்டு இருந்தால் என்னென்னலாம் பெறலாம் இந்த இடத்துல. எனக்கு தங்கம் வேணும், வைரம் வேணும், வீடு வேணும், மாடம் என்ன வேணா அவர் கேட்கலாம் இந்த இடத்துல. ஆனால் அவர் இந்த இடத்துல எதுவுமே கேட்குறதே கிடையாது. ஒன்றும் ஆகாது அவனுக்கே அப்படிங்கிறார் அவர். அதனால் அதை வச்சு கேட்குறதும் இல்லை, அதனுடைய இது ஒன்றுமே கேட்குறதில்ல. ஆனால் அவர் சராசரியாக நடந்து போயிட்டே இருக்கார் இந்த இடத்துல. அவர் முதுமைக்கு நடந்து போகணுன்னு அவசியம் இருக்கா இல்லையா? அவர் நினச்சிருந்தாருன்னா இறைவா எனக்கு வயது முதிர்ச்சி ஆகிப்போச்சு, என்னால் நடக்க முடியல, அப்படியே ஒரு பாட்டு பாடி எனக்கு ஒரு பல்லாக்கு தூக்கிறதுக்கு ஒரு 4 வலிமையான நபர்கள் கொடுத்துரு, நான் பல்லாக்கில் நடந்தே போய் கோயிலுக்கெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடியிருந்தாருன்னா நடந்திருக்காதா இந்த இடத்துல இல்லையா? திருஞான சம்பந்தர் 3 வயசு குழந்தை, இறைவனே முத்து பல்லாக்கை பிடிச்சி அமுச்சு விட்டார். தேனுபுரீஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்குது இந்த இடத்துல, இயக்கமோட அருகில் இருக்குது தேனுபுரீஸ்வரர். முத்து பல்லக்க கொடுத்து விட்றாரு இந்த இடத்துல, வெயிலில் குழந்தைக்கு கால் சுடுமே அப்படின்னு சொல்லிட்டு. திருஞான சம்பந்தர் கேட்டாரா இந்த இடத்துல? ஒன்றும் கேட்கல, தானாகவே நடக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் இது இறைவனாகவே செய்வாரை தவிர்த்து இவர்கள் தங்களுடைய அருளால் அவர்கள் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. அது என்பது ஒரு பொருள். அவனுக்கே அப்படின்னா அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கேட்டுக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்கு, அது என்னன்னா இப்போது அழுக்குன்னு சொன்னோம், இவர்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள், வெளியே அழுக்குடையவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அழுக்குனால் இவர்களுக்கு எந்த பாதிப்புமே வராது அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா?
அப்படி ஆனது ஆம் அப்படின்னா வெளியில் இருக்கின்ற அந்த அழுக்கை இவங்க எப்படி பார்க்குறாங்களாம், அதையும் இறை அருளாகவே பார்க்கிறார்கள். இப்போது அப்பரை கல்லை கட்டி சுண்ணாம்பு காலையில் போட்டாங்க இல்லையா? இப்போ யாராவது ஒரு நபரை தூக்கி அது போல் கல்லில் கட்டினாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? துடிப்பார், கையை காலை அசைப்பார், என்னை விட்டுடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? முடிஞ்ச அளவுக்கு தலைதறிக்க ஓடுறது தான் பார்ப்பார். ஆனால் அப்பர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல? ஒன்றுமே பண்ணல. நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கப்பான்னு தான் கையை வச்சு கட்டு அப்படின்னு சொல்லி இவரே கொடுக்குறாரு இந்த இடத்துல இல்லையா? அப்போ அப்படி அவர் அந்த கல்லையும் சரி, அந்த கல்லை கட்டுகின்ற அவர் கல்லையும் உடம்பையும் சேர்ந்து கட்டுகின்ற கயிறையும் சரி, இல்லை அதை கட்டுகின்ற மனிதர்களையும் சரி, எல்லாரையும் அனைவரையும் அவர் இங்கே சிவமாகவே பார்க்கின்றார், இறைவனாகவே பார்க்கின்றார். அதனால் ஒன்றும் ஆகாது அவனுக்கு, அவருக்கு ஒன்றுமே ஆகாது. வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கினால் உள்ளே இவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த தூய்மை இதற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஒன்றும் ஆகாது அவனுக்கு, ஒன்றுமே நடக்காதா இவருக்கு. இந்த இடத்துல யாருக்கும் இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. இது 4வது அடியில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கு சேர்ந்த பொருள் பார்த்தோம்னா, ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ஐயா, மயில் வாகன ஐயா, உங்கள் சைடு தான் அடிக்கடி சத்தம் வருதுங்க ஐயா. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, ஒரு ஞானியானவர் இந்த இடத்துல அடியாராக இருக்கின்றார். அங்கே அவர் சிவஞானம் பெறுகின்றார். இந்த இடத்துல சிவஞானம் பெற்ற பின்பாக அவருக்கு அகமும் புறமும் மிகவும் அழகாக மாறுகின்றது. அந்த வேடமே அவருக்கு ஒரு சிவ யோகத்தை கொடுக்கின்றது. எதையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய அந்த சிவயோகத்தை கொடுக்கின்றது. இந்த இடத்துல அந்த சிவயோகத்தினால் பெற்ற அந்த ஞானம், அருள், அந்த வேடத்தினால், அந்த வேடம் அவருக்கு அருள் ஞான சாதனமாக அவருக்கு இருந்து அவருக்கும் நன்மை கொடுக்கின்றது, அவரை சார்ந்திருப்பவர்களுக்கும் நன்மை கொடுக்கின்றது, அவருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது, சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஞான சாதனத்தினால் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பாதிப்பு கொடுக்கக்கூடியவற்றையும் இவர் இறைவனாகவே பார்ப்பதனால் இவருக்கு என்று ஒன்றும் ஆகாது, இவர் சிவனடியாராகவே இருப்பார். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இல்லை இன்னொரு சின்ன கருத்தையும் செய்யலாம். இப்போ அடியார்கள் என்றால் யார்? நம்ம முதல் பாடலில் ஒரு விளக்கம்லாம் சொன்னோம் இல்லையா? இதுபோல் இருப்பவர்கள் தான் அடியார்கள். ஸோ அடியார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான தீங்குமே நடக்காது. ஏனென்றால் அதுபோல சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இறைவன் பார்த்து கொள்வார், எந்தவித பாதிப்பும் வராமல். ஸோ இவர்கள் தான் இங்கு அடியார்கள் ஆவார்கள். அடுத்த பாடல் என்னன்னு சொன்னால், இந்த சிவன் அந்த ஞானம் பெற்றவர்கள் பொருள் எல்லாத்தையும் விட்டு அகம் முழுக்க இறைவனின் சிந்தனையோட இருப்பார்கள். அப்ப இறைவன் தான் உள்ளுக்கிருந்து அவர்களுக்கு வழி நடத்தி கொண்டிருப்பார். அப்ப இவர் செய்கிற செயல்கள் எல்லாம் இறைவன் கட்டளை பிரகாரம் தான் இவர் செய்து கொண்டிருப்பார். தன்னினை முனைப்பின்படி ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவன் காட்டே இவர் ஒரு தூண்டுகோலா இருப்பார். இவர் தன் இடத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அவை அது இறைவன் செயல் என்றுதான் அந்த கோட்பாடு. எல்லாமே இறைவனுடைய செயல் என்று தான் ஐயா இருப்பார். இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போது சூரியன் இருக்குது, மேலேருந்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரே போலத்தான் வெளிச்சத்தை கொடுக்கின்றது, சூரிய வெப்பத்தையும் அது கொடுக்கின்றது இந்த இடத்துல இல்லையா? இப்போ நம்ம சோலார் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவி நாம் எந்த அளவிற்கு உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வெப்பத்தை கொடுக்கும், மின்சாரத்தை கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் சிறிய கருவியாக போட்டால் சின்ன மின்சாரம் உற்பத்தி பண்ணி கொடுக்கும், இல்லை பெரிய கருவியாக கொடுத்தோம்னா நம்ம பெரிய மின்சாரம் நிறையா உற்பத்தி செய்து கொடுக்கும் இந்த இடத்துல. ஸோ வருகின்ற சூரிய வெப்பத்தை யார் எப்படி கருவியை வைத்து பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு பலன். ஒருத்தர் என்கிட்ட இடம் நிறையா இருக்குப்பா, நான் நிறைய ஒரு ஏக்கர் நிலத்திற்கு ஃபுல்லாக சோலார் போடுறேன் அப்படின்னு போட்டாச்சுன்னா அவர் தனக்கு பயன்பட்டது போக மீதி அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் ஏன் அடுத்தவங்களுக்கு பண்ணுவேன், எனக்கு தேவைக்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு சீட்டில் வீட்டில் போட்டுக்கலாம் அவர் உபயோகத்துக்கு. இன்னொருத்தர் அதை விட சின்ன சோலார் போட்டு எனக்கு பத்தலை, கொஞ்சோண்டு நான் இதில் பயன்படுத்திக்கிறேன், கொஞ்சோண்டு வெளியில் அரசிட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன், இப்படியும் இருக்கலாம். கொடுப்பவன் அங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல உபயோகப்படுத்துபவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் நம்ம பார்க்கணும். அதற்கேற்றாறு போல தான் நீங்கள் அருளும் கிடைக்கும். இறைவன் அவருடைய சிந்தனை யார் யாருக்கு
எப்படியெல்லாம் இந்த சோலார் பெருசு பெருசு சிறுசு சிறுசுன்னு அளவுகோலுக்கு ஏற்றார் போல இங்கே மின்சாரம் கிடைக்கின்றதோ, அதுபோலவே இங்கே அவருடைய சிந்தனை செயல் எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்றார் போல இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். நன்றி நன்றி ஐயா.